ஆன்மீகச் செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி முளைப்பாரி மற்றும் தீச்சட்டி ஏந்தி ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக கோயிலுக்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து தாங்கள் கொண்டு வந்த முளைப்பாரி மற்றும் தீச்சட்டிகளை கோயிலில் சமர்ப்பித்ததுடன் வாசனை திரவியங்களால் மாரியம்மனுக்கு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் செய்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மலர் அலங்காரத்துடன் பட்டுடுத்தி பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். இதனை ஒட்டி விரதம் இருந்த பக்தர்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து கோயிலில் சமர்ப்பித்து பாலாபிஷேகம் செய்து சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் வழிபட்டனர். தொடர்ந்து உற்சவருக்கும் சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டு யானை வாகனத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு வீதி உலாவர வழியெங்கும் பக்தர்கள் வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு ஸ்ரீ பெரியபாளையத்து பவானியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு தீமிதி நிகழ்வு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்து கோயில் அருகில் அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் ஓம் சக்தி என்ற முழக்கத்துடன் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரம் செய்து ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடி ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீ ஏழை பிள்ளையார் கோவிலில் இருந்து திரளான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி அம்மனுக்கு அரோகரா என்ற முழக்கங்களுடன் ஊர்வலமாக கருமாரியம்மன் கோயில் வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு கொண்டுவரப்பட்ட பால் குடங்களால் சிறப்பு பாலாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடத்தி அம்மனை வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலில் தனி சந்நிதி கொண்டுள்ள ஸ்ரீ பக்த ஹனுமானுக்கு ஆடி மாத மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி ஸ்ரீ பக்த ஹனுமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் என வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வெள்ளி கவசத்துடன் துளசி மற்றும் மலர் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ குறிக்கார கருப்பண்ண சுவாமி கோவிலில் ஆடி மாத ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி ஆடி தீர்த்த உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் காவிரி ஆற்றிற்கு சென்று தீர்த்தம் கொண்டு வரும் நிகழ்வும், அதன் பின்னர் மூலவர் மற்றும் உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு சோடச மரியாதை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தென்காசி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் வடக்கே உள்ள காசிக்கு நிகராக கருதப்படுகிறது. இந்த கோயிலில் உள்ள அம்பாள் தேரானது பயன்படுத்த முடியாத சூழலில் சிதலமடைந்த நிலையில் கோயில் நிர்வாகம் சார்பில் புதிய தேர் உருவாக்கும் பணி தொடங்கியது. சுமார் 35 அடி உயரமும் 11 அடி அகலமும் கொண்ட இத்தேருக்கான பணி கோயில் தெப்பக்குள பகுதியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தேர் உருவாக்கும் பணி தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஸ்ரீ பதினன் புராணேஸ்வரர் சுவாமி கோவிலில் பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்து தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் ஸ்ரீ சங்கரநாராயணர் கோவிலில் கோமதி அம்பாளுக்கு ஆடி தபசு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி தினசரி கோமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் பின்னர் வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 9ஆம் மண்டகப்படி திருநாளில் உற்சவர் அம்மனுக்கு பால், பன்னீர், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வெள்ளி காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வர வழியெங்கும் பக்தர்கள் கோமதி அம்பாளை வழிபட்டனர். சிவகங்கை ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் விசாலாட்சி அம்பாளுக்கு சந்தன காப்புடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் 5 முகம் கொண்ட திருவிளக்கு மற்றும் மங்கள பொருட்களை வைத்து கணபதி பூஜையுடன் பக்தர்கள் திருவிளக்கு பூஜை நடத்தினர். கோயில் அர்ச்சகர் திருவிளக்கு போற்றி மந்திரங்கள் கூற பக்தர்கள் குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் திருவிளக்கிற்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். சிவகங்கை அண்ணாநகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டிற்கான பால்குட திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் முத்துமாரியம்மனுக்கு சர்வ அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கோயில் வளாகத்தில் 5 முகம் கொண்ட திருவிளக்குகளை பக்தர்கள் ஏற்றி சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் கூற பக்தர்கள் திருவிளக்கிற்கு குங்குமம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் காயத்ரி மந்திரங்கள் கூறி திருவிளக்கு பூஜை செய்தனர். இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் திங்கட்கிழமையை ஒட்டி ஸ்ரீ மிருத்யுஞ்சய சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மலர் அலங்காரம் செய்விக்கப்பட்டது. தொடர்ந்து மலரர்ச்சனைகள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அடுத்துள்ள தென்கரை அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர் சுவாமிக்கும் நந்தியம் பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் விமர்சையாக நடைபெற்றன. பின்னர் உற்சவரான அம்பாள் சமேத மூலநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் உலாவர ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள்.